என்னுடைய கணவரை பாத்துக்க சொல்லி உங்களை தானே வச்சுட்டு போனேன். எங்க என் கணவர் சொல்லு. யார முதல்ல வாசி பிடிக்க வச்சுட்டு போனேன். அதான் கேட்கறேன். இதே உள்ளூர்ல வாசிக்கக்கூடிய பெருமை அம்மையார் கொடுக்கப்பட்ட காய்ச்சாலோ தன்னுடைய உடன் பிறந்த சகோதர விளைவரக்கூடிய சாமி வாடன் இறந்து விட்டார் என்று சொல்லி பணம் கொடுத்திருக்கிறார். என்ன தெரியுமா சொல்றாங்க? கொடுக்கப்பட்ட காட்சாலும் தன் உடன் பிறந்த சகோதரக்கூடிய சாமி வாடன் நிறைவேற்றார் என்று சொல்லி பணம் கொடுத்திருக்கிறார். எல்லாம் அல்ல இறைவன் என்று சொல்லக்கூடிய அந்த எம்பெருமானை வேண்டிக் கொள்வோம். அவரால் கொடுக்கப்பட்ட காட்சாலும் நாடக மன்றத்துக்காக. எங்கடா உன்னை தானே காவலுக்கு வச்ச? காவலுக்கு வச்சனா இல்லையா? காவலுக்கு உன்னை தானே வச்சுட்டு போனேன். வச்சது வச்ச கண்டியா போற பெட்ரோல் போட்டு கழுவி
தூங்கினே முடிச்சு பார்த்தேம்மா. ஏண்டா உன்னை காவலுக்கு வச்சுட்டு போனா 7 கன்னிமார்கள் 7 பேரையும் வச்சுட்டு போனேன். ஆமாம்மா. ஏண்டி நீ ஒத்திதாங்கிற இன்னும் 6 பேர் எங்க? அவங்க வீட்டுக்காரனு கூட்டு போயிட்டாங்க. எங்க வீட்டுக்காரன்? எங்க வீட்டுக்காரன உங்க ஆமடியார நான் பாத்துக்கிறேன், அவங்க வீட்டுக்காரன். ஓ, எங்க வீட்டுக்காரன நீ அவங்களுக்கு அனுப்பிச்சு விட்டு நீ எனக்கிட்ட வந்து சொல்லலாம்னு இருக்கிறியா நீ? நீ அடிக்கிறதுலன்னு சொன்னா தானே எழும். ஓட்டர் மேடம் கவர்மா வேணா எங்க வீட்டுக்காரி ஒரு ஆமடியார் அடிக்கடிக்கு அவன் பார்த்து வச்சுக்கிறான். என்ன அடிக்க அடிக்க என் மகன் பாக்குறானா? உங்க பையனா வேணா ஒரு பேசுக்கணும் ஒண்ணு பாரு ஒப்பனை கொண்டு போய் உங்க அம்மா காலையை கட்டிய வீடு வீடு கிளம்புற அப்புறம் பார்க்கல. என்ன படத்துக்கு உனக்கு தகுந்த மாதிரி இல்ல, எனக்கு தகுந்த மாதிரி இல்ல. ஆளுங்காலத்துல டீ போண்டா டீ சாப்பிடுறாங்க. உங்களை காவலுக்கு தானே வச்சுட்டு போனேன். வச்ச சத்தியமா எங்க கடவுள் எங்க பாவத்தியா எவன் சொல்லுவா பாவத்தை ஆம்படியான வச்சிருக்கிறியா நீ? நைட் எப்படி எல்லாம் அடிச்சீங்க? எப்படி அடிச்சீங்க? அடிச்சுங்க கமுத்து போட்டு அடிச்சுங்க. அதே பாரு ஆண்டவன் புண்ணியத்துல பாரு எரிகான எமகன பேசுறீங்க. இல்லனா கருமாரி பேசினா எம்மன் தான் குட்டிட்டு போனா ஓத்தற அப்படியே தண்ணி மாதிரி பீசி போட்டுக்கோ. அவர் எந்த வழியில் போயிட்டு மாதவிக்கு வந்தவர் எனக்கு மகாதாவன ஆகணும், இந்த தாய்க்கு வந்தவர் எனக்கு தவுப்பணும் ஆகணும். சரி, அவர் எந்த வழியா போனாரு? என்னடா பண்ணது புள்ள அது ரெடி பண்ணுறது சொல்லிட்டு போர்டு போடலாம் இல்ல போர்டு பாரு போர்டு நம்ம சாயந்தரமாக ஜோசி பார்க்கணும். எந்த வழியா போனாரு? இந்த வழியா வடக்கு. எப்படி போனாரு? வடக்க. எப்படி போனாரு? அம்மா முதுகுல தடுக்கு, நெத்தியில பட்ட, கழுத்துல உத்தராசி கொட்ட, கீழே தொகுதி பெணா கொட்ட, அரகரா சிவசிவனா இருந்தோம் வடக்க நோக்கி போனாரம்மா. வடக்க திசை பண்டாரம் பாரு. பண்டாரம் போலையா? ஆமா, அரகரா சிவசன காய் என்னுடைய கணவரி ஓட்டுக்காரரா தாய் மாதா விட்டு ஓடி போயிடுறான். தேடி அடிச்ச பின்னாடி சத்தியமா எப்பா வரல போடு வீங்கிச்சு. இது யாருக்கு போய் சொல்றது நான்? அவர் எப்படி நடந்து போய்க்கிறாரு பாரு. ஏமா பாரு ஏமா காலடி பாருமா. என்ன தெரியுது? அதான் உங்க வீட்டுக்கார கால எடுத்தாமா. என்னது? அவ குதிக்காரு பாருமா. பாருமா குதிக்காரு போயிட்டு பாரு. போயிட்டு அது என்ன சொன்ன? குதிக்காரு கேட்டம் பாரு. அப்படியே நீ அடிச்சுக்கோ. அடிச்சுமானா எண்ணி அடிச்சுட்டாமா. இங்க அடிச்சுட்டான். வாங்கலாம்
செல்கிறோம். ஆமா. சிவ பூஜைக்கு ஆ. கரடி வந்து நுழைந்தார் போல. ஆமா. ஆ. நானும் சிவ பூஜைக்கு போய் கடைக்கு வந்தா என்ன பண்ணுவோம்? பூரா கழிச்சு விட்டு போயிடும். சரி அது மாதிரி வரால என்ன வார்த்தை சொன்னாலும் வரால டிம் சூத்திய. பேச்சை கேட்கிறான்னு தெரியவில்லை. ஆமா. நேரத்தில் பலமுறை தோன்றேன். சொல்லி பாத்துங்க. ஆனால் நான் சொன்னையோ தெரியவில்லை. ஆஹா, நான் சொல்லி பாத்துங்க. சரி சொன்ன நானும். நானே பேசுறேன். பேசு பேசு. என்னது? நானே சுரேஷ் முருகன். என் பெண்ணே ஏழை கண்ணு உன்னை ஓம்பிட்டாரு, சத்தியமா கூப்பிட்டாரு. கூப்பிட்டாரு, நிஜமா. அப்படியே உனக்கு அப்படியே நம்ம காலா மாதிரி அப்படி சின்ன 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 மறந்துட்டு ராஜா பூ மாதிரி மனுஷன். பெண்ணே ஏழக்கண்ணே, ஏன் நீ இப்படிக்கு என்ன கொண்டாய்? நான் எதற்காக செல்கிறேன் தெரியுமா? எதற்காக போறீங்க? தம்பி ஆசை, மண்ணாசை, மனைவி ஆசை, பொன்னாசை, பொருளாசை என்று சொல்லக்கூடிய 5 ஆசை விட்டு ஐயன் மேலே ஆண்டியாக தியானம் செல்கிறேன். எங்க போறீங்க? முக்கன் படைத்த என்னைய விட்டுட்டு எங்க போறீங்க நீங்க? முக்கன் படைத்த சிவபெருமானை கோரி தவத்துக்கு செல்கிறேன் பெண்ணை. அவத்துக்கு போறீங்களா? போகலாம் விடை போகலி, பொத்தொழிய
முக்கண் படித்த பரமக்கடவுளை கோரி தவத்துக்கு செல்கிறேன். எனக்கு போக நல்ல விடை கொடுத்ததை உண்டானால் நானும் சீக்கிரம் தவத்துக்கு சென்று வருகிறேன் பெண்ணே. தவத்துக்காக போறீங்களா? முக்கண் படித்த பரமக்கடவுள் இடத்துல தவத்துக்காக போறேன்னு சொல்றீங்க? ஆமா. யா சாமி? ஐயா நானே தான்டா குருவாயே. முக்கண் படித்த பரமக்கடவுள் இடத்துல நான் தவத்துக்காக போறேன்னு சொல்றீங்க? ஆமாம். இந்த சின்னஞ்சிறு வயதில் என்ன காரணத்துக்காக போகிறீர்கள் என்று கேட்கிறாயா? யா சாமி, நான் சின்னஞ்சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது முக்கண் படித்த பரமக்கடவுளத்துல வரத்துக்காக போனேன். எனக்கு வழி தெரியும். நீ இன்னைக்கு தான் போற. எப்படி? தவத்துக்கு நீ இன்னைக்கு தான் போற. நானா 5 வயசுலயே நான் தவத்துக்காக போனவன். சரி, எனக்கு வழி தெரியும். என்னைய கூடி கூட்டு போ. அப்படியா? ஆமா, நானும் வரேன். வா வா போகலாம். நான் சொன்னேன். நான் எதற்காக செல்கிறேன் தெரியுமா? எதற்காக? என் பங்காளிகளாக இருக்கிறார்களே, என் பெரியப்பா பிள்ளைகள். அதை நான் முற்றுவாரை கொண்டாட பீமசேனன் 16,000 யானை பலம் பெற்றிருந்தும் தன் கையால் தன் வாய்க்கு தண்ணீர் கூட கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கிறார். சரி, இதற்கு யார்கள் காரணம்? என்னுடைய பங்கும் பங்காளியாகிய துரியோதனாதிகள் பங்காளிகள் தான் காரணம். அந்த 100 பேரையும் நாங்கள் சொல்ல வேண்டும். அதிலும் குறிப்பாக
கர்ணன் இருக்கிறானே அந்த ஜாதி குலம் கெட்ட பையன் ஆ, இந்த தகுதி இருக்கிறானே சூதாடி பையன் ஆ, இது எல்லாம் செய்ய வேண்டும் என்றால் சரி இதுவும் தவிர என்னுடைய பத்தினி பாஞ்சாலி இருக்கிறாளே அவத்த கொஞ்சம் முடிக்க வேணும். அவள் அவத்த கூந்தல் இன்று வரை முடியாமல் ஆற்றில் அலைந்து கொண்டிருக்கிறாள். பார்ப்பதற்கு பரிதாபமாக இருக்கிறது. அவள் அவத்த கூந்தல் முடிக்க வேண்டும். இதற்கும் மேலாக என் ஆரூரின் அண்ணா ஆ, தர்மபுத்திர மகாராஜன் இருக்கிறாரு. சரி அவரோ ஆ, அரச முடி தரித்து ஆ, மீண்டும் அரசாள வேண்டும். ஆ, இது எல்லாம் செய்ய வேண்டும் என்றால் ஆ, முக்கம் படைத்த பரமக்கடவுளை கோரி தமக்கு சென்று ஆ, 3 முகம் படைத்த பாசுபதை கடையை நான் பெற வேண்டும். ஆ, அதற்காக நான் ஒரே எண்ணமாக சரி அண்ணன் ஆசை, தம்பி ஆசை, மண் ஆசை, மனைவி ஆசை, பொன்னாசை, பொருளாசை என்று சொல்லக்கூடிய பஞ்சாசரத்தை விட்டு ஆ, பஞ்ச ஆசைகளை விட்டு பஞ்சாசரத்தை கையில் பிடித்துக் கொண்டு ஆ, நானே செல்லுகிறேன். ஆ, எனக்கு நீ விடை கொடுத்ததே உண்டானால் ஆ, சீக்கிரம் சென்று ஆ, பரமக்கடவுளை கோரி ஆ. சரி தவத்துக்கு போயிட்டு வந்து உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். ஆமா சாமி நீங்க தவத்துக்காக போறீங்க. ஆமா அங்க போகக்கூடிய இடம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? எப்ப ஏற்பட்ட இடம்? ஆ? ஏய், ஏய். ஏய், உச். நீங்க அங்க தவத்துக்கு போறீங்க. எத்தனையோ ரிஷிமார்கள், எத்தனையோ பேரு, எத்தனையோ காலகாலமாக யுக யுகமாக இருக்கிறாங்க. சரி அவங்களுக்கே வரம் கொடுக்கல. நீ போன உடனே உனக்கு வரம் கொடுத்துருவாங்களா? அதானே அப்படியா? உண்மைதான். அப்படியே கூட சரி. நீ போயிட்டு வா, நான் வரம் வாங்கிட்டு வந்து திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ற. நீ போயிட்டு வரத்துக்கு நேரம் கூட ஆகலாம். சரி நான் இப்படியே இருப்பேனா? கேரண்டி. ஐயா, ராமராமோ, குமாரமோ. என்னுடைய வாலிபமும் பூமரமும் இப்படியே இன்றைக்கு இருக்கிற நீங்க தவத்துக்கு போயிட்டு வரீங்க. அந்த வள்ளலிடம் மறந்துட்டு வரேன். நீங்க தவத்துக்கு போயிட்டு வரீங்க. நீங்க போயிட்டு வர வரையும் இந்த வாலிபமும் இந்த வயசும் இப்படியே இருக்குமா? இப்படி இருக்கும்படி ஆ, 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 இந்த வள்ளல் பெருமானிடம் ஆ. நான் விடை பெற்று வரேன் பெண்ணே. ஐயா, இந்த கருத்த கூந்தல் வெளுத்தாதடா. ஆனால் பெண்ணே அந்த கருத்த கூந்தல் வெளுத்தாதடா. என்னுடைய கருத்த கூந்தலானது இன்றைக்கு இருக்கும்படியே கருமையாக இருக்கும்படி ஆ, அந்த கர்த்தாவிடம் வர வாங்கி வர்றேன் பெண்ணே. ஐயா, முத்தமாதோ வெளுத்தாதடா.
அவளிடம் வாசகதி பெற்று வருகிறேன் பெண்ணே. அப்படியா? அப்படி இருந்தாலும் சாமி இந்த இழந்த மார்பை ஜடித்தாதானா சாமி ஒரு வெங்கல கிண்ணத்தை கமிட்டி வைத்து சரி. அதுக்கு மேல ஒரு கருப்பு திராட்சை பழத்தை வச்சா எப்படி இருக்கும்? அப்படி இருக்குது என்னுடைய மார்பாகப்பட்டது. சரி. இந்த மார்பை ஜடிந்து விட்டா இவ கிளவி ஆகி போயிட்டா இவளை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வெறுத்துட்டீங்கன்னா அந்த இடிந்த மார்பை ஜடியாமா மார்பாகப்பட்டது இன்றைக்கு இருக்கும்படிக்கு என்றைக்குமே இருக்க வேண்டும் என்று இன்னைக்கு இருக்கிற மாதிரி என்னைக்குமே இருக்கும். ஆமா அப்படின்ட்டு ஈசனிடம் வரம்பிட்டு வருகிறது. அப்படியா? அப்படின்றா சாமி நான் தவத்துக்கு போறேன்னு சொல்றீங்க. சரி போங்க, ஏன்னாலாம் சொல்லல. நீங்க போயிட்டு வந்து என்ன திருமணம் பண்ணிக்குவான்னு என்ன எனக்கு அச்சாரம் இருக்குது. அப்படியா? எப்படி நான் நம்புறது? ஆனால் பெண்ணே ஆனால் பெண்ணே ஏண்டா? ஏய், இவன் தவத்துக்கு போறான்னு சொல்றாரு, நானும் அனுப்பி வைக்கிறேன். நீ தவத்துக்கு போயிட்டு வந்து நீ என்ன திருமணம் பண்ணிக்கணும் என்ன நிச்சயம்? என்ன கேரண்டி? என்ன இருக்குது? எதனா பத்திரம்தான் இல்ல இது ஒரு பத்திரமாக்குதான்? பத்திரம் 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 என்ன ஆச்சாரம்? அது என்ன ஆச்சாரம் கேறேன்? திருமணம் செய்து ஆனால் பெண்ணே உன்னை நான் திரும்பி வரும் பொழுது சாமி திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்றீங்க, நீங்க போயிட்டு வர வரை என்ன ஆச்சாரம் இருக்குது? நீங்க போயிட்டு வந்தா தவத்துக்காக போறீங்க, எத்தனையோ யுகமாக எத்தனையோ காலமாகும். நீ போயிட்டு வந்து என்ன திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றீங்கல்ல, நான் எப்படி நம்புறது? உனக்கு நான் என்ன செய்தாலும் நம்பிக்கைப்படுவேன். எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு போ. அப்படியா? சத்தியமாக சந்திரகுல பரம்பரை சத்தியமாக உன்னை திருமணம் செய்து போறேன். கை கூட படல பாரு, சத்தியம் பண்றது கூட கை கூட படவே மாட்டேங்குது. கருப்பு போயிடும். இவர் எப்படா நான் நம்புறது? கையே படல. ஏங்க நான் நம்புற மாதிரி எனக்கு இப்படி சத்தியம் பண்ணி அப்படியே ஒரு நறுக்குற ஒரு கிள்ளு கிள்ளி. ஆனால் பெண்ணே சத்தியமாக உன்னை திருமணம் செய்து போறேன். போயிட்டு வந்து உன்னை திருமணம் செய்து போறேன். அப்படியா? ஏன் ஐயா, ஏன் அவருக்கு வந்துட்டாருடா? என்னது? ஏன் முன்ன போயிட்டு வந்து நான் திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தவத்தை செஞ்சு முடிச்சிட்டு திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஏதோ ஒரு கொடுத்தாரு, சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. ஒரு மனுஷனா போறனா நம்பிக்கை வச்சுக்கணும். நம்பிக்கை வைக்கணும் குடும்பமே லாக்கி இல்ல, அதனால சந்தோஷமா விட கொடு. அப்படியா? போய் வரும். ஐயா போய் வர முக்கன் படித்த பரமக்கடவுள் இடத்துல தவத்துக்காக போகிறேன்னு சொல்லுகிறீங்க. தவ செஞ்சு முடித்து விட்டு
வந்து திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றீங்க. ஆமா, மகிழ்ச்சியாக சென்று வாருங்கள் சாமி. சரியாகட்டும் பெண்ணே, சென்று வா. ஏழாவது வனத்திலே ஏழை கண்ணியிடம் விடை பெற்றுக் கொண்டு அடுத்த வனம் 8வது வனம் போகின்ற வழியிலே என்னென்ன வழிகள் இருக்கிறது? ஆமா ஆரை நல்ல பருந்தாவனம், ஆமா அடுத்து எப்பேற்பட்ட பள்ளம் வருகிறது தெரியுமா? எப்ப எப்படி பள்ளம் தாண்டி பெருமாள் வனத்தை விட்டு வேரநீச்சி வனமே வந்திருக்கிறோம். ஆமா 8வது வனம். இப்பொழுது ஆமா வேரநீச்சியாக தர்பார் நாடி வருகின்ற விதம் காண்க. ஆ